ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமுடைய வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ட்விட்டர் ஆப்பில் ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து ஜிஓவா ஒரு செய்தி குறிப்பாக, ஜிஓ இல்லை செய்தி குறிப்பாக இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் அந்த நியூஸ் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை மற்ற எக்ஸாம்ஸில் அது இனி வரும் காலங்களில் எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதில் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து எப்படி வேகன்சி இருக்கும், அடுத்தது வராமே போயிடும், இல்லை ரொம்ப லோ வேகன்சியாக வருங்கிறத நினச்சி தான் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. நான் அப்பயே தெளிவாக சொல்லியிருந்தேன், அப்படி இல்லை, இது எப்பயுமே நடக்கிற ப்ராசஸ் தான். எப்பயுமே அதிகமாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த தடவை கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அழுத்தம் கொடுக்குறது மூலமா அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு நல்லாவே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அது அந்த பற்றின ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு நியூஸ் இதில் வந்து வந்த ஆர்டிகல். ஸோ இதை நம்ம டேரெக்ட் நம்ம செய்தி குறிப்பை டேரெக்டாக வந்து பார்த்துடலாம். ஏன்னா அதில் தான் தெளிவாக நம்ம கொடுத்துருப்பாங்க இன்றைக்கான செய்தி வெளியீடு. சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் அந்த குரூப் 4 எக்ஸாமோட இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி, ஸோ அது சம்மந்தமாக ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதில் அடுத்த எக்ஸாம் இனி வரும் காலங்களில் வரக்கூடிய வேகன்சி ஃபில்லிங்கை பற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோராயமான மதிப்பும் இதில் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் சிம்பிளாக சொல்லிடுறேன், லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் வந்து நாங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, டிஆர்பி இதிலெல்லாம் 34,384 லாஸ்ட் 3 இயர்ஸில் இவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் மற்ற துறைகள் மூலமா 33,000 ஃபில் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 67,000க்கு மேலே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு இனி வரும் காலங்களில் இதுதான் ரொம்ப முக்கியம், இனி வரும் டைமில் வந்துட்டு நாங்கள் ஒரு 75,000 வேகன்சி ஃபில் பண்ண போகிறோம். எப்படி 2 இயர்ஸில், அடுத்த 2 வருடங்களில் 75,000. இப்போ லாஸ்ட்டாக 3 இயர்ஸில் 67,000, ஆனால் அடுத்த 2 வருஷத்தில் 75,000. சரிங்களா? அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த அளவுக்கு ஃபில் பண்ணாங்களோ அதை விட லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த அளவுக்கு ஃபில் பண்ணாங்களோ அந்த அளவுக்கான ஒரு வேகன்சி வந்து அடுத்த 2 இயர்ஸ்லாம் நமக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இருந்தது, நெக்ஸ்ட் குரூப் 4 வருமா, வந்துச்சுன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குமா, இதை நினச்சி தான் ஃபில் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இதுலேயே எல்லாம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறத பயந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பயுமே குரூப் 4 எக்ஸாமுடைய ப்ராசஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு வேகன்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பப்போ அது வந்து வேகன்சி வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் சரி, ரிசல்ட்டுக்கு அப்புறமும் சரி, இந்த மாதிரி கவுன்சிலிங் வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ குரூப் 4 இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 நினைக்கிறேன். 2018 ஸ்டார்டிங்கில் வந்தது வந்துட்டு 9,351. ஆனால் அதுக்கு லாஸ்ட்டாக ஃபில் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 12,000 கிட்ட வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2019 நினைக்கிறேன், இது 2019 வந்து 6,491. அதுக்கப்புறம் அது ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா 9,684. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக நடந்த இது வந்து அதுக்கு முன்னாடி. சரிங்களா? இது வந்து அதுக்கு முன்னாடியாக இருக்கும். அப்போ ஸோ இது வந்து 7,301. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக அது ஃபைனலாக ஃபில் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,139. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் வந்தது ஒன்றாகவும் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணது ஒன்று. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து நோட்டிஃபிகேஷனில் விட்டதை விட ஒரு 3,000 வேகன்சி எக்ஸ்ட்ரா தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இப்போ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் 2024, இது வந்து ஐ திங்க் வந்து 2018 இருக்கும், இது 2019, இது 2022 குரூப் 4 இருக்கும். சரிங்களா? இப்போ 2024 குரூப் 4 இருக்கு இல்லையா, இதில் நோட்டிஃபிகேஷன் விட்டது பார்த்தீங்கன்னா 6,644 வேகன்சி. இப்போ ரீசெண்டாக வந்து அதில் ஒரு 400 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ 6,724. இதில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்கூடாக தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு தடவை விட்ட வேகன்சி என்ன. எல்லா தடவையுமே வந்து 6,000க்கு மேலே தான் வேகன்சி, 6,000, 7,000, 9,000 வரைக்கும் வேகன்சி விட்டுருக்காங்க. ஆனால் ஃபில் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 3,000, 3,500 வேகன்சி எக்ஸ்ட்ரா தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா விட்டது 6,244, இருக்கிறதுலே கம்மியாக விட்டுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணது 400 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வாய்ப்புங்கிறது அங்கே வந்து அவங்களுக்கான அந்த ஒரு வேகன்சி அந்த போதுமான அளவுக்கு இல்லைங்கிறனால தான் நிறைய பேர் வந்து முன்னெடுத்து இந்த அழுத்தம் கொடுத்ததுக்கான காரணம். சரிங்களா? ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லா டைமும் 3,000 வேகன்சிக்கு மேலே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நாங்கள் அந்த ஃபில் பண்ணுற, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராசஸை இன்னும் நாங்கள் முடிக்கலை, இன்னும் இன்க்ரீஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவோம், ரிசல்ட்டுக்கு அப்புறமும் கவுன்சிலிங் வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணுவோம், அதனால் பயப்படாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்ரி டைம் வந்து ஒரு 3,000 வேகன்சியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை ஒரு 3,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 9,000, 9,500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போதைக்கு 400 தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2,000லேருந்து 2,500, குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 வேகன்சி ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்ப்போம். ரிசல்ட்டுக்குள்ளேயே விட்டுருவாங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ரிசல்ட்டுக்குள்ளேயே விடலாம். ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கூட அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். லாஸ்ட் குரூப் 4ல் கூட அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக குரூப் 4 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேணாம். உங்களுக்கு நமக்கு கவுன்சிலிங் வரைக்குமே வந்துட்டு 2,000லேருந்து 3,000 வேகன்சி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,000 வேகன்சி கட்டாயமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ பல்வேறு அரசு துறைகளில் காலி பணியிடங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்தோடனே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரு வாக்குமூலமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுங்கிறது நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 எழுதுறவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எப்பயும் நடக்கிற ப்ராசஸ். 2,000லேருந்து 3,000 வேகன்சி குறைஞ்ச
குறைஞ்சபட்சம் 3000 வேகன்சி எல்லா டைமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வருமா வராதா, எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு விடையும் வந்து இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்துட்டு 68,000 கிட்ட நாங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,000 கிட்ட நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸில் நடந்ததை விட இந்த அடுத்த 2 இயர்ஸில் வந்து அதிகமாக ஃபில் பண்ண போகிறாங்க. அப்போ கட்டாயமாக 2 இயர்ஸுங்கிறப்ப என்னது 2025, 26 சரிங்களா? அதுதான் 2 இயர்ஸ் அப்படிங்கிறது அந்த கணக்கு தான் வந்து நமக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து நடக்க போகுது. அப்போ அதுக்கு முன்னாடியே கட்டாயமாக குரூப் 4 அப்படிங்கிறது வந்துடும். மேக்ஸிமம் குரூப் 4 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயரில் வரலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, வருமா வராதுன்ட்டு. நெக்ஸ்ட் இயரில் வரலாம். அட்லீஸ்ட் அப்படி வரலனா கூட நெக்ஸ்ட் இயரில் நோட்டிஃபிகேஷன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் ஆச்சு வந்துடும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயருடைய ஒரு ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து நமக்கு எக்ஸாம் நடந்துடலாம். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் வந்து இப்போ இந்த செப்டம்பர் இந்த இயர் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு செப்டம்பரில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு நமக்கு ஜனவரியில் எக்ஸாம் அந்த மாதிரி வந்து நடக்கலாம் நெக்ஸ்ட் இயரில். அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப லோவான வேகன்சி வருமா, இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டா அப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட் இயரும் கட்டாயமாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 வேகன்சி ஆச்சு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது மென்ஷன் பண்ணுவாங்க. அது கட்டாயமாக 9,000 10,000 வேகன்சி ஆச்சு போகும். சரிங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 8,000 9,000 வேகன்சி இல்லாமல் குரூப் 4 எக்ஸாம் நடக்காது. இது வரைக்கும் நடந்ததில்லை. ஸோ அதனால் அதை நினச்சி பயப்படாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10,000 வேகன்சி கிட்ட வந்து போயிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயரும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலும் எக்ஸாம் நடக்கிறனாலும் நோட்டிஃபிகேஷன் ஆச்சு வந்துடும். அதில் குறைஞ்சபட்சம் 8,000 10,000 வேகன்சியாச்சு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. எப்பயும் போல் படிச்சுக்கிட்டு இருங்க. ஸோ வாய்ப்புகள் வரதான் போகுது. சரிங்களா? இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியில் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இஷ்யூ போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் அதில் நமக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. அதையும் எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை எப்போ நம்மளால் பயன்படுத்த முடியும்னா, அது வாய்ப்புகள் நமக்கு வரும்போது எப்போ பயன்படுத்த முடியும்னா அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போ வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வேகன்சி வராது, நெக்ஸ்ட் எக்ஸாம் வராது, ஸோ எனக்கு தமிழ் மீடியத்துக்கு வாய்ப்பு இல்லை, இங்கிலீஷ் மீடியத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுங்க ஸோ எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுலேயும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான விஷயங்கள் நம்ம என்ன ட்ரை பண்ணுமோ அதை ட்ரை பண்ணிட்டு கூடவே நமக்கான முயற்சிகள் போட்டுக்கிட்டே இருக்கணும். படிக்கிற விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம தகுந்தாற் போல நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க. சரிங்களா? எல்லா வகையிலையும் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட், நம்மளால் முடிஞ்ச ட்ரை வந்து பண்ணிவிட்டு நம்மளுடைய தயார்படுத்துகிற ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இயர் கட்டாயமாக குரூப் 4 வரும். ஸோ அதில் குறைஞ்சபட்சம் 8,000 10,000 வேகன்சி இருக்கும். நமக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.